श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्र्यमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानश्रावणदेक्षं दयानिधिं देहप्रदां शरण्यम् देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्तु मे देव सदा त्वदीयादयाद्रङ्गान्तिराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पार्षदेषुनाथ विदग्धगोष्ठीसमराङ्गनेषु चिकीर्षतो मे कवितार्केन्द्रान् जहाग्रसिंहानमभ्युपेयाः व्याख्यामुद्रां कारसरसिजे पुस्तकं शृङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेन षण्णः अम्लानश्रीरमृदुसुतयं श्वेप्लावेन्मामाविर्भूयादनघमहिमा मानसे वागधीशः சோ இது போன வாரம் இந்த ஸ்லோகத்தை அனிமா எல்லாரும் படிச்சாச்சா? கடைசி ஸ்லோகம் படிச்சாச்சுல்ல? அடியன் சுவாமி போன வாரம் 6th ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கு சுவாமி. அடியன் அவ்வளவுதான். சோ இப்ப அனிமா எல்லாரும் படிச்சாச்சு. நான் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஸ்லோகத்தையும் வாசிக்கணும்னா வாசிக்கிட்டோம். ஃபுல் ஸ்லோகத்தையும் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கலாம்னா வாசிக்கிட்டோம். அடியன் தேவரி எப்படி சொல்றீங்களோ பண்ணலாம் சுவாமி. அடியன் அடியன் கூப்பிட்டோமா கண்ணா? ஸ்ரேயஸ் கிடாம்பி வாசிக்கிறேலாமா? அடியன் சுவாமி 1 to 6 வரைக்கும் வாசிக்கிட்ட மாதிரி எப்படி இல்ல? 3 ஸ்லோகம் இல்ல, முதல் 3 ஸ்லோகம் ஒரு 4 பேர் வாசிக்கிட்டோம், அடுத்த 3 ஸ்லோகம் ஒரு 4 பேர் வாசிக்கிட்டோம், அப்படி பண்ணட்டும். அடியன் அவசியம் சுவாமி. ஸ்ரேயஸ் ஆரம்பிக்கும். குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனோட படிக்கலாம். அடியன் अपूर्वकोऽपि कोशोऽयं विद्यते तव भारती व्ययतो वृद्धिमायाति क्षयमायाति सञ्चयात् सर्वद्रव्येषु विद्यैव द्रव्यमाहुरनुत्तमम् आहार्यत्वात् अनघ्यत्वात् अक्षयत्वात् च सर्वदा विद्या ददाति विनयं विनयात्याति पात्रतां पात्रत्वात् धनमाप्नोति धनाधर्मस्ततः सुखं. धन्योस्मि. ஒரு 4 பேர் படிங்க. அடியன் சுவாமி. शाश्वत 21 बैच वासिकरेलामा? अडियन आपुर कोपि कोसिं विदते तव भारती जयोते बुद्धिमायाति क्षयमायाति सञ्चयात् विद्येव द्रयमाहुरनुत्तमम् अहायेवात् अनत्येवात् अस्य वाच सवेदा विददाति विन्यात याति पत्रमा
पत्रवात् धनमानेति धनतो धर्म सतस्तुगम् சாஸ்வத் இப்போ அடுத்தவாள் வாசிப்பா இன்னும் 2 பேர் அவ வாசிக்கிறச்சே கூட வாசிச்சுடுவாங்கோ. எங்கெங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். சரியா? எல்லாருமே அதே போலதான். அப்படி என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எல்லாருமே சுவாமி வாசிக்க சொல்வார். சோ இப்ப கூட வாசிச்சுடுவாங்கோ இன் மியூட்ல. சோ அப்போ உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தெரியும். சாஸ்வத் இப்ப பண்ணுங்கோ, எங்கெங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றது தெரியும். அடியன் அடுத்தது கேஷவ் வாசிக்கலாமா? द्रव्येषु चित्रैव द्रव्यबाहुरनुत्तमम् आहार्यत्वात् अनर्घ्यत्वात् अक्षयत्वात् च सर्वधात् विद्या ददाति विनयम् विनयात्याति पात्रताम् पात्रत्वात् सममाप्नोति तथा धर्मम् ततः सुखम्. அடியம்மா அடுத்தது அனந்தன் வாசிக்கலாமா? अपूर्णकोऽपि कोशोऽयं विद्यते तव भारति व्ययते वृद्धि मायाति क्षयमायात सञ्जनात् सन्त्वद्रव्येषु विद्यैव द्रव्यबाहुरनुत्तमम् அனந்தன் ஆக்சுவலா வாய்ஸ் பிரேக் ஆகுது. மைக் கிட்டக்க வச்சுன்னு சொல்றீங்களா? செகண்ட் ரிப்பீட் பண்றீங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட். सर्वद्रव्येषु विद्यैव द्रव्यबाहुरनुत्तमम् अक्षयत्वात् च सर्व विद्या ददाति विनयम् विनयात्याति पात्रम् पात्रत्वाम् धनमाप्नोति धर्मं ततः सुखम्. धन्योस्मरेन्. அடியன்பா அடியன் சுவாமி 4 குழந்தைகள் வாசிச்சிருக்கா. அடுத்த 3 ஸ்லோகங்கள் வாசிக்க சொல்லலாம். அடியன் அடுத்த 4 ஸ்லோகம் வாசிக்க சொல்லுங்க. அடுத்த 3 ஸ்லோகம் அடுத்த 4 பேர். அடியன் சுவாமி மாதவ் வாசிக்கிறீங்களாமா? அடியன் रूपयोर्वन संपन्ना विषाद गुण विशाल गुण संभवाः विद्याहीना शोभन्ते निर्गन्धा इव किं सुखम्.
हर हर हर्तृर्न गोचरं याति द्रव्य तदा तदा भवति भवादि विस्तृता को कल्पन्ति भी न यायष्येत् विद्यया समम् पिता शत्रु पिता वै माता शत्रु पिता वैरी तेन बालो न पातितः न शोभते विकुपत् सभा मध्ये अंश मध्ये भको यथा அடியன்மா அரவிந்த் வாசிக்கிறீங்களா? அடியன்மா ஸ்ரீநிதி வாசிக்கிறீங்களா? அடியன் அடியன்மா எம்எஸ் ஸ்ரீநித்யா வாசிக்கிறீங்களா? இந்த 4th to 6th கிளாஸ்க்கு வரல அடியன். சவுண்ட் வரல அடியன், வாய்ஸே வரல அடியன். அடியன் சொல்லுங்க அடியன், இப்ப சொல்லுங்க அடியன். அடியன் நான் 4th to 6th ஸ்லோகா கிளாஸ்க்கு நான் வரல அடியன். சரிங்க அடியன். அடியன்மா இப்போ கவனிச்சுட்டு வாங்கோ. அடியன் அடுத்தது சாய் பார்கவி வாசிக்கிறீங்களா? அடியன் ரூப்யௌவன சம்பன்னா विशाल कुल संभवाः विद्याहीनः शोभन्ते. என்னாச்சு? அடியன் சாய் பார்கவி கேட்கலாமா? வாசிக்கிறீங்களா? அடியன் தெரியாம மியூட்ல வாசிச்சிட்டேன் அடியன். அடியன்மா வாசிக்கலாமா? ரூப்யௌவன சம்பன்னா विशाल कुल संभवाः विद्याहीनः शोभन्ते. निर्गन्ता इव किंशुकाः
गोचरं याति तथा भवति विस्तृताः कल्पातेऽपि अयानश्ये किमन्यद्विद्यतं समम् माता शत्रुः पिता वैरी येन बालो न पाटिताः न शोभते सभामध्ये अंशमध्ये बकोरथा यथा धन्योस्तरी धन्यवाद हरियन श्री वल्लभन वासिக்கிறீங்களா அரியன ஸ்ரீவல்லபன் கேக்குறதா வாசிக்கலாமா अपूर्वः कोऽपि कोशोऽयं विद्यते तव भारती அரியன ஒரே நிமிஷம் ஸ்ரீவல்லபன் 4 5 6 வாசிக்கணும் கண்ணா यौवन संपन्ना विशालकुल संभवा विद्याहीना न शोभन्ते निगर्धा इव किं शुकाः हर्तुर्न गोचरं याति दता भवति विस्तृता कल्पान्ते अभिन या नश्ये किमं यत विद्यया समं माता शत्रुपिता वैरी येन बालो न पाटिताः न शोभन्ते सभा मध्ये हंस मध्ये बको यथा அரியன் சுவாமி வாசிச்சிருக்காடிய 4 குழந்தைகள் வாசிச்சிருக்கா சுவாமி சரி இனிமே அர்த்தம் சொல்லலாம் அர்த்தத்தை விவரிக்கிறேன் எல்லாரும் நோட் பண்ணீங்க அர்த்தத்தை अपूर्वः कोऽपि कोशोऽयम् अपूर्वः முதல்ல தமிழ்ல சொல்லிடுறேன் அபூர்வஹ அபூர்வஹனா அதிசயமான ந பூர்வஹ இதுக்கு முன்னாடி பார்த்திராதன்னு அர்த்தம் இதற்கு முன்ன பார்த்திராத அப்படின்னா அதிசயமான கோபி கோஷோயம் கோஷஹ அப்படின்னா ட்ரெஷர்னு ஒரு அர்த்தம் உண்டு அதான சொத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு கோஷோயம் வித்யதேனா இருக்கிறது தவ பாரதி உன்னிடத்துல ஒரு ட்ரெஷர் இருக்கு சொத்து இருக்கு அது அபூர்வஹா அது வந்து அபூர்வஹான்னு என்ன யுனிக் நெவர் சீன் பிஃபோர் இதற்கு முன்னாடி பார்த்திராத ஒரு மதிப்பு மிக்க ஒரு ட்ரெஷர் ஒரு சொத்து இருக்கு ஓகே யார்கிட்ட இருக்கு
பாரதி ஹே பாரதி சரஸ்வதின்னு பேரு ஓகே பாரதினா யாரு சரஸ்வதி ஹே சரஸ்வதியே தவ உன்னுடைய கோஷா அபூர்வா உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்குல்ல அவகிட்ட என்ன செல்வம் இருக்கு ஞானம் அப்படிங்கிற செல்வம் அந்த செல்வமானது அதிசயமானது அது எப்படின்னா அது என்ன விசேஷம் அது என்ன அதிசயமானது வியயதோ விருத்திம் ஆயாதி வியயதா அத செலவழிச்சா செலவு பண்ணா வியயதா வியயதான்னா அதை செலவு செய்யும் பொழுது விருத்திம் ஆயாதி அது வளர்றதாம் இல்லையா க்ஷயம் ஆயாதி சஞ்சயாத் சஞ்சயாத்னா அதை சேர்த்து வைக்கிறதுல இருந்து அதை சேர்த்து வச்சாக்க அக்குமுலேட் பண்ணாக்க டெபாசிட் பண்ணி வச்சாக்க க்ஷயம் ஆயாதி குறைவு உண்டாகிறது அழிந்து போகிறது இல்லையா அதுதான் இந்த இந்த சொத்து இருக்கு இல்லையா செல்வம் இருக்கு இல்லையா ட்ரெஷர் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஷருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி அபூர்வா அதனால அபூர்வமானது வேற எதுக்குமே இது கிடையாது நம்ம கையில 10 பழம் இருக்குது 5 பழத்தை யாருக்கானா கொடுக்குறோம் அப்ப கையில 10 பழம் இருக்குமா 5 பழம் இருக்குமா 5 பழம் இருக்குமா 5 போச்சுன்னா மீதி 5 தான் இருக்கும் ஆனா ஞானம் அப்படி கிடையாது கொடுக்க கொடுக்க ஞானம் வளரும் ஏன் வளரும்னா அதை திருப்பி திருப்பி படிக்கிறதுனால திருப்பி திருப்பி அபியாசம் பண்றதுனால ஞானம் அழியாம இருக்குது மேலும் மேலும் நாம கற்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் அந்த அதிகமான ஞானம் வளர்கிறது அறிவு வளர்கிறது சரியா சரி இதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஜிஸ்ட் இதுல எழுதுவா இங்கிலீஷ்ல எழுதுவா எழுதிக்கிறீங்களா அப்படியே ஜிஸ்ட் ஹே சரஸ்வதி ஹே சரஸ்வதி ஆர் ஓ சரஸ்வதி ஓ சரஸ்வதி okay you have your treasure which is unique you have a treasure which is very unique not even simply unique very unique eppadi adu it grows when it is spent it decreases or reduces when it is stored என்னாகும் ஸ்டோர்ட் என்ன அர்த்தம் நாம கற்ற கல்விய யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ என்னாகும் நாலேஜ் கரெக்டா அது மறந்து போயிடும் வேற ஒண்ணும் இல்லை அது என்னவாகும் மறந்து போயிடும் அதுதான் டிக்ரீசஸ் ரிடியூசஸ் அப்புறம் யோசிக்கணும் சுவாமி நான் அந்த ஸ்லோகம் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை சுவாமி நான் திருப்பி ரிவிஷன் கொடுக்குற சுவாமி மறந்து போச்சு சுவாமின்னு வைங்க அதனால என்ன பண்ணா ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும் படிச்சதை திருப்பி இன்னைக்கு ஸ்தோத்திரபாடம் சொன்னீங்க இல்லையா ஸ்தோத்திரபாடம் சுவாமி எனக்கு இந்த ஸ்தோத்திரபாடம் நன்னா தெரியுமே அப்படின்னா நன்னா தெரியும் திருப்பி சொன்னா ரொம்ப நன்னா தெரியும் ஓகே அதுல இருக்கிற ஸ்லோகத்துல இருக்க அர்த்தங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் ஸ்லோகார்த்தம் இல்ல ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வரிகளுடைய அர்த்தம்லாம் புரிய ஆரம்பிக்கும் அதுல இருக்கக்கூடிய சொற்களுடைய அர்த்தம்லாம் புரிய ஆரம்பிக்கும் தானா நிறைய வேற வேற அர்த்தங்கள்லாம் ஸ்புரிக்க ஆரம்பிக்கும் தானாவே உருவாகும் அப்போ நீங்க மேலே ஆயிடுவீங்க சோ ஞானத்தை என்ன பண்ணணும் செலவழிச்சுட்டே இருக்கணும் வச்சுக்கவே கூடாது அப்பதான் அது வளரும் ஸ்டோர் பண்ணா கலி அழிஞ்சு போயிடும் ஸ்டோர் பண்ணாம செலவழிச்சுட்டே இருந்தா வளர்ந்துட்டே இருக்கும் ஓகே அதனால்தான் வேதத்தை டெய்லி சொல்லிட்டே இருக்கணும் ஸ்தோத்திர பாடம் டெய்லி சொல்லணும் திவ்ய பிரபந்தம் டெய்லி சொல்லணும் ஓகே ஞானத்தை சாஸ்திரங்கள் எல்லாம் டெய்லி உட்காந்து திருப்பி பாராயணம் அதுதான் கல்வி ரொம்ப முக்கியமானது ஓகே சோ அபூர்வா கோபி கோஷா அயம் வித்யதே तव भारती तव कोशः अयम् कोऽपि अपूर्वः इट्स् वेरी यूनिक् वै एना
वेदः वृद्धिमायाति सञ्चयात् क्षयमायाति वेदः सञ्चयात् opposite words वेदः न by spending सञ्चयात् by accumulating by storing वृद्धिः वृद्धिं क्षयं वृद्धि न growth क्षयं न कुरंजु lesser okay आयाति आयतना happens okay va note பண்ணிட்டீங்களா எல்லாரும் எழுதிக்கணும் சுவாமி நினைச்சேன் சுவாமி எழுதுறோம் சுவாமி நினைச்சேன் சுவாமிலாம் சொல்லக்கூடாது எல்லாரும் எழுதிக்கணும் சரியா ஆமா அழகா எழுதிங்க அடுத்த ஸ்லோகம் போலாமா good so sarvadраvyeshu vidyaiva இந்த ஸ்லோகத்தினுடைய இது தலைப்பு என்ன இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன வித்யா மகிமா greatness of knowledge நீங்க குட்டி குட்டி பசங்க இல்லையா சோ உங்களுக்கு இத பத்தி தெரியணும் ஏன் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் சின்ன வயசுல படிச்சுட்டே இருக்கணும் கத்துட்டே இருக்கணும் அம்மா வந்து இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு அப்பா வந்து இந்த கிளாஸ் போ அந்த கிளாஸ் போகணும் சின்ன வயசுல போகணும் ஏன்னா பெரியவாளை சின்ன கத்துக்க முடியாது ஏன் கத்துக்க முடியாது சுவாமி நிறைய டைம் இருக்கே அப்படின்னா நிறைய டைம் இருக்கும் ஆனா மூளை வேலை செய்யாது அந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிற ஸ்பீட்ல இப்ப என்ன வந்து கத்துக்க சொன்னாக்க என்னால கத்துக்க முடியாது அவ்வளவு வேகம் என்கிட்ட கிடையாது என்னுடைய மூளை அவ்வளவு வேகமா கத்துக்காது அதே நீங்க குட்டி குட்டி குழந்தைங்க ஓகே நீங்க வந்து நிறைய கத்துக்கலாம் இந்த டயத்துல உங்களுக்கு மூளை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும் எனக்கு வந்து அவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யாது ஓகே இப்போ நீங்க வந்து அதனால என்ன பண்ணணும் இந்த வித்யா மகிமாவை பத்தி நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்த ஸ்லோகம் போலாமா சர்வத்ரவ்யேஷு வித்யைவ द्रव्यमाहुरनुत्तमम् आहार्यत्वात् अनर्घ्यत्वात् अक्षय्यत्वात् च सर्वदा सर्वद्रव्येषु உலகத்தில் நிறைய பொருட்கள் இருக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் ஆர் தேர் lot of items are there lot of items are there அதுல among all these items வித்யா ஏவ வித்யைவ வித்யா ஏவ கல்வி ஒன்றுதான் ஒன்லி த நாலேஜ் அதாவது ரெண்டாவது கிடையாதுன்றார் திரவியமாஹு அனுத்தமம் அனுத்தம்னா பெஸ்ட் எக்ஸலண்ட் அதுக்கு கம்பேரிசனே கிடையாது திரவியமாஹு அதுதான் நிறைய திரவியங்கள் இருக்கு திரவியங்கள் என்ன ஐட்டம்ஸ் ஓகே எவ்வளவு ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டத்திலையும் ஓகே இதுதான் ஐட்டம் இதுதான் குட் திங் பெஸ்ட் திங் பெஸ்ட் எவர் பெஸ்ட் நோ மோர் தென் தேர் இஸ் நத்திங் அப்படின்னா என்னன்னா வித்யா ஏவ கல்வி ஒன்றுதான் எஜுகேஷன் ஓகே நாலேஜ் எஜுகேஷன் நாலேஜ் வேற எஜுகேஷன் வேற ஞானம் வேற வித்யா கல்வி வேற என்ன புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஞானம் எல்லாருக்குமே இருக்கு தண்ணி நெருப்பை சொட்டா சுடும் நெருப்பை தொட்டா சுடும் பாவட்டா கசக்கும் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா கல்கண்டு இனிக்கும் இது வந்து நாலேஜ் வித்யான எஜுகேஷன் கல்வி கத்துக்கணும் ஓகே நிறைய கத்துக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு அது எல்லாத்துல இருந்தும் அது அதாவதுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் the best அப்படின்னா வித்யா ஏவ only the knowledge only the education is the only one item which is uncomparable திரவியம் ஆஹு அனுத்தமம் ஏனா வை அனுத்தமம் அதான் பெஸ்ட் எக்ஸலண்ட் அதோட கூட எதையுமே கம்பேர் பண்ண முடியாது வை ஆஹாரியத்வாத் அதை யாரும் திருட முடியாது ஆஹாரியத்வாத் ஆஹாரியம்னா என்ன அது வந்து யாரும் திருடி எடுத்துன்னு போயிட முடியாது ஓகே அது தொலையாது என் பாக்கெட்ல வச்சிருந்த போன் காணும் ஓகேவா பர்ஸ் காணும் ஐயோ என் பேகை எங்கேயோ வச்சுட்டேன் காணும் இந்த பொருளை எங்கேயோ வச்சுட்டேன் காணும் அப்படின்னு சொல்றா இல்லையா ஆனா இங்க அப்படி இல்லை ஆஹாரியத்வாத் நான் படிச்சிருக்கிறேன்
பிகாம், எம்காம், எம்எஸ்சி, பிஎஸ்சி இதை நான் வந்து உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா முடியவே முடியாது. நைஸாவாகிட்டே இருந்திருக்கிற டிகிரியை நாம எடுத்துன்னு வந்துருவோம். அந்த சுவாமிக்கு நன்னா சொல்லுவார், அந்த குழந்தைகள்லாம் பாரு அங்க வந்து எவ்வளவு ஸ்ருதினா உத்தரம்பகம் சொல்லிட்டு காமாசி அஷ்டத்தையும் அந்த சுதர்ஷன அஷ்டகம் என்ன அழகா சொல்றது பாரு, அந்த குழந்தைகிட்ட நம்ம தூக்கின்னு வந்துருவோம். அப்படி தூக்கின்னு வர முடியாது. ஆஹாரியத்வாத், ஏன்னா அதை வந்து யாரும் திருட முடியாது. அனர்க்யத்வாத், அர்க்கம் அனர்க்கம், அனர்க்கம்னா வெரி வெரி ப்ரெஷியஸ், வெரி ப்ரெஷியஸ். ஓகே, இன்னும் நாலேஜ்ன்றது எஜுகேஷன், நாலேஜ்ன்றது ப்ரெஷியஸ் திங்ஸ். ஓகே, அக்ஷயத்வாத், அக்ஷயத்வாத் குறைவில்லாதது, இட் நெவர் ரெடியூசஸ், அதுதாங்க இது. ஓகேவா? எத்தனை ஸ்தோத்திரவாளம் தெரியும் சுவாமி? நான் 2 வருஷம் முன்னாடி சேர்ந்தேன் சுவாமி, எனக்கு வந்து சுவாமி தேசிக ஸ்தோத்திரபானம் 27 எனக்கு 22 தெரியும் சுவாமி. அப்ப என்னாச்சு? ஞானம் ஞானம் வளர்றது, ஞானம் குறைவில்லை. என்ன டெய்லி சொல்றீங்க, இது வந்து அப்பழுக்கற்றது, உயர்வானது, யாரு திருட முடியாது. சுவாமி அந்த 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 பொண்ணுகிட்டே இருந்து அந்த பையன்கிட்டே இருந்து நாம வந்து ரவிவரகத்தை மட்டும் எடுத்துட்டுருவோம் நாம, அப்படின்னா பண்ண முடியாது. ஆஹாரியத்வாத் அனர்க்யத்வாத், அனர்க்கம்னா இது குற்றமற்றது, கிரேட் ஃபால்ட்லெஸ். அக்ஷயத்வாத், அது மாதிரி குறைவற்றது. ஓகேவா? அனர்கத், அது வந்து வெரி ரேர், சர்வதா. இப்போ நேத்திக்கு இருக்குமா சுவாமி, நாளைக்கு இருக்குமா, எப்பொழுது இப்படிதான் இது, அதான் சொன்னார். ஓகேவா? இங்கிலீஷ்ல போய் எழுதலாமா, ஜிஸ்ட் எழுதலாமா, ஜிஸ்ட். ஓகே, எஜுகேஷன், knowledge, okay, is the best among all the properties. Okay, among all the properties or all the items, anything. Okay, because it cannot be stolen. Okay, it cannot be stolen. Huh? Faultless, and it will never reduce. Okay, always do it, always. Education, that is oblique knowledge, is the best among all the properties items, because it cannot be stolen, faultless, and it will never reduce. Sorry, never, already it has come, always this has come, not required. Okay, okay va, done. எழுதினீங்களா? சொல்லுங்க சுவாமி. ரெடியா? அடுத்த ஸ்லோகம். வித்யா ததாதி வினயம். இது அருமையான இது. எதுக்கு படிக்கணும்? ஓகே, எதுக்கு நம்ம படிக்கணும்? சந்தோஷத்துக்கு படிக்கணும். அப்படியா? இல்லையே, நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன், இப்படிதான் என்கிட்ட சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா இப்ப சந்தோஷமா இருக்கிறது வேற, படிச்சு அதன் மூலமா வர சந்தோஷங்கிறது வேற. அந்த ஸ்டெப்ப சொல்றாருங்க. வித்யா ததாதி வினயம். ததாத்தினா கிவ்ஸ். ஓகே, வித்யா ததாதி வினயம், ஹம்பிள்னஸ். ஓகே, ஹம்பிள்னஸ். வினயம், வினயம்னா ரொம்ப ஹம்பிளா இருக்கு, டிசிப்ளின் கொடுக்கிறது. வினயாத், வினயாத்னா என்ன? he becomes humble. அதனால என்ன ஆயிடுச்சு? பாத்திரதாம் யாத்தி, அவன் ஒரு சத்பாத்திரமாக மாறுகிறான்.
அந்த வினயம் வந்த உடனே வித்யா ததாதி வினயம் அப்படின்னு அர்த்தம். வினயத்தை இவனா கல்வினால இவனுக்கு வினயம் வருது. அந்த வினயம் வந்ததுனால அவன் ஒரு சத்பாத்திரமா மாறான். சத்பாத்திரம்னா வெரி குட் பர்சனாலிட்டியா மாறுறான் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, பாத்திரத்வாத் ஒரு சத்பாத்திரமாக ஒரு குவாலிஃபைட் பர்சனா ஆறிடும். சத்பாத்திரம்னா என்ன? ஒரு குவாலிட்டி பர்சன், ஒரு குவாலிஃபைட் பர்சனாக மாறிடும். அப்படி மாறின உடனே பாத்திரத்வாத் நல்ல ஒரு சத்பாத்திரமாக ஒரு குவாலிட்டி பர்சனாக ஒரு குவாலிஃபைட் பர்சனான தனமாப்னோதி தனம் ஆப்னோதி தனமாப்னோதி பணம் வருது. எப்படி பணம் வருது? அண்ணா சுவாமி எழுதிருக்கார், சுவாமிக்கு நாம எதனா ஒரு சத்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா சத்காரம் பண்ணுவோம். இந்த சுவாமி எழுதிருக்கார், அவரை சேவிச்சு அவருக்கு இது பழங்கள்லாம் கொடுத்து ஒரு சால்வையை போட்டு நம்மளால என்ன முடியும், ஒரு சன்மானம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறது. பாத்திரத்வா இல்லைன்னா அவருக்கே சுவாமி நம்ம இந்த சுவாமி இவ்வளவு வாசிச்சிருக்காரு, நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுங்க, நம்ம இடத்துல வேலை போட்டு கொடுங்க சொல்லி அவர் ஞானத்தை பார்த்து வேலை போட்டு கொடுக்குறாரு. அவருடைய அந்த ப்ரொஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அதை பார்த்து வேலை கிடைக்கிறதா இருக்கு. அந்த வேலையினால அவருக்கு தனம் கிடைக்கிறது. தனம்னா என்ன? பணம் கிடைக்கிறது. பாத்திரத்வா தனமாப்னோதி தனா தர்மம். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்னா நல்லது செய்வார். அவர் போய் கேட்டா செய்ய போறாரா? ஏன்னா அவர்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்கு, எஜுகேஷன், ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு, ஹம்பிள்னஸ் இருக்கு, ஒர்த்தினஸ் இருக்கு. அதனால அவருக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறார். என்ன பண்ணுவார்? தர்மம் பண்ணுவார், அதை வச்சு நல்ல காரியம் பண்ணுவார், சத்காரியம் பண்ணுவார். அந்த சத்காரியத்து மூலமா அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது இல்லையா, அந்த சுகம் தான் பர்மனன்ட் சுகம், பர்மனன்ட் ஹாப்பினஸ். அதை செய்யற. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்ப எப்படி சுகம்ன்றது எப்படி வரணும்? படிச்சு வரணும். படிச்சதுனால ஒரு ஹம்பிள்னஸ் வரும். அந்த ஹம்பிள்னஸ்னால என்ன ஆகும்னாக்கா அவர் குவாலிஃபைட் பர்சன் ஆவார். குவாலிஃபைட் பர்சனால அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவார்? அந்த பணத்தை வச்சுட்டு தர்மம் பண்ணுவார். தர்மத்தை பண்ணிட்டு சுகமா இருப்பார் அவர். ஓகேவா? இப்ப எழுதலாமா? ஜஸ்ட் எழுதலாமா? ஜஸ்ட் education gives humility. By humility, okay, one becomes worthy. Worthy na artham. It becomes worthy. Worthy na oru fittest person aga maaridan. Okay, being worthy. Okay, one earns money. He earns money. He or she once na one na he or she alla edutala he ne vechukalame. Okay, he earns money. Okay, earns money. So he performs good things, good acts with that money and gets happiness. Okay va? Education gives humility. By humility he or she becomes worthy. He ne put. Okay, being worthy, he earns money. Money நல்ல விதத்துல பணம் சம்பாதிப்பான். பணம் சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுவான்? அதை வச்சுட்டு அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? பணத்தை வச்சுட்டு நல்ல குட் ஆக்ட்ஸ், குட் திங்ஸ், he will do good things. The good things ஆனது என்ன ஆகும்? He gets happiness. அதனால ஒரு satisfaction and happiness. Okay, எழுதிட்டீங்களா?
நான் வந்து என் மணியை நான் வந்து இன்னொரு வாக்கிட்ட நான் வந்து கொடுத்துட்டேன்னா நான் என் மணி எல்லாம் பேடி ஓடியேன். நான் வந்து எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் ஓடியேன்? சொல்லுங்க அடியே, திருப்பி சொல்லுங்க அடியே. மணி எல்லாம் கொடுத்துடுறேன் அடியே. நான் வந்து கொடுத்துட்டேன்னா நான் வந்து எப்படி ஹாப்பியா இருப்பேன்? குழந்தை நீ அதாவதுன்னா he performs good actions சொல்லுது. நல்ல காரியங்களை சத்காரியங்களை செய்யறாரு. அதை வச்சுட்டு தர்ம காரியங்களை செய்யறாரு. தர்ம காரியங்களை செய்யும் பொழுது மனசுக்கு சந்தோஷம் வருது. இப்ப பெருமாளுக்கு வந்து ஒரு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறோம், பெருமாளுக்கு ஒரு உற்சவம் பண்ணி வைக்கிறோம், ஒரு சத்சங்கம் பண்ணி வைக்கிறோம், ஒரு சம்மேளனம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இல்ல ஒரு குழந்தைக்கு வந்து படிப்புக்கோசரம் வந்து நாம வந்து சப்போர்ட் பண்றோம், ஒரு 10 குழந்தைகளுக்கு நோட் புக் வாங்கி தரோம், ஒரு 20 குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ், இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால பணம் என்னைக்குமே வத்தி போயிடாது. ஏன்னா அவர்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இது இருக்கு இல்லையா, அது என்ன கெப்பாசிட்டி இருக்குல்ல, இருக்கா? அவருக்கு பணம் சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா? அவ்வளவுதான் சுவாமி. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை வச்சுட்டு அவர் வந்து பணம், இப்ப அவர் சத்காரம் பண்றாருன்னு வச்சுக்கோ, என்ன தெரியுமா பண்ணுவா, எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவா. அந்த சுவாமி ரொம்ப பிரமாதமான சுவாமி, அவர் வந்து ஒரு பெரிய நல்ல காரியம் பண்றார், எல்லாரும் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லுவா. அப்ப என்ன, அவருக்கு தேவையான மணி அவருக்கு கிடைச்சிடும். அப்ப தன் கையை விட்டு எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. தன் கையை விட்டு கொஞ்சமா பண்ணிட்டு யார் யார் கொடுக்குறாளோ அவளுக்கெல்லாம் வச்சு நிறைய பண்ணலாம், தப்பே இல்லை. அப்போ பணம் ஒண்ணும் ஆயிடாது. கரெக்டா? குட், சந்தோஷம். இப்ப புரிஞ்சது இல்லையா? தனா தர்மம் ததா சுகம். தனத்தினால தர்மம் பண்ணிட்டு அதன் மூலமாக வரும் சுகம் நல்ல பெரிய சுகம். அது சரியா? நல்லது. அடுத்தது ரூப யௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாஹ வித்யாஹீனான சோபந்தே நிர்கந்தா இவ கிம் சுகாஹ. ஓகேவா? இப்போ 4 ஐட்டம் சொல்றேன். ரூப யௌவன சம்பன்ன 2, ரூப யௌவன ரூப சம்பன்ன யௌவன சம்பன்ன, அப்புறம் விஷால குல சம்பவ 3 ஐட்டம். அதாவது சொன்ன படிப்பு ரொம்ப முக்கியம். இருக்கு முக்கியம் சுவாமி. ஓகே, வந்து எதுக்கு சுவாமி படிக்கணும் அப்படின்னா, ஏன் எதுக்கு முக்கியம்? என்கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம், நான் வந்து அதே மாதிரி வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பாப்புலர், ஐ எம் பார்ன் இன் எ கிரேட் ஃபேமிலி அப்படின்னா கூட படிப்பு வேணும். எதுக்கு படிக்கணும்? நான் தான் பெரிய ஃபேமிலியில பிறந்திருக்கனே, எனக்கு தான் நிறைய செல்வம் இருக்கு அப்படின்னா பத்தாதான். அது எப்படின்னா, படிப்பு இல்லைன்னா, எஜுகேஷன் இல்லை அப்படின்னாக்க நிர்கந்தா இவ கிம் சுகாஹ. கிம் சுகம்னா புஷ்பம். புஷ்பங்களுக்கு வாசனை இருந்தாதான் அழகு. வாசனை இல்லைன்னா அந்த பூ யாருன்னா தள்ள வச்சுப்பாளா? வச்சுக்க மாட்டான். ஓகே, ஸோ அதனால வாசனை உள்ள பூக்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அவ்வளவு மரியாதை படிச்சவனுக்கு கிடைக்கும். படிக்காதவர்களுக்கு வாசனை இல்லாத பூக்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதான் கிடைக்கும். கரெக்டா? கடைக்கு போறா, வாசனை இருக்கிற பூ வாங்குவாளா, வாசனை இல்லாத பூ வாங்குவாளா? பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு, மாலை கட்டுறதுக்கு இவ்வளோ பூ இருக்கு, எல்லா பூவுமா மார்க்கெட்டுக்கு வருது இல்லையே. ஓகேவா? சோ அது வந்து என்ன ஆகும்னாக்க அவ வந்து இந்த இது கேட்பா. சுவாமி ரூப யௌவன ரூபம். ரூபம்னா வந்து நல்ல வெரி பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம், நல்ல அழகா இருக்கா, ஜிஜான்டிக் நன்னா இருக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு. ஃபேஸை பார்த்தா அப்படியே அட்ராக்டிவா இருக்கு. ஆனா படிக்கல. சுவாமி என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கிறோம் நமக்கு தெரியும்?
நான் எதுவும் படிக்கல. எழுத தெரியுமா? எழுத தெரியாது. ஓகே, அடுத்தது வந்து ஏன்னா ஸ்லோகம் தெரியுமா? தெரியாது. பிரபந்தம் தெரியுமா? தெரியாது. ஸ்தோத்திரம் தெரியுமா? தெரியாது. ஓகே, அப்ப என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பா? ஒரு ரெஸ்பெக்டும் தர மாட்டேன். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங் பாடி, யௌவன, யங் யூத். ஓகே, ஆனா எதுவும் தெரியாது, எதுவும் படிக்கல அப்படின்னாலும் ரெஸ்பெக்ட் கிடையாது. அது மாதிரி விஷால குல சம்பவாக, நல்ல ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, ட்ரெடிஷனல் ஃபேமிலி. ஆஹா, இவருடைய பையன்பா இவர், இவருடைய பேரன்பா இவர். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒருத்தருடைய பேரனோ பிள்ளையோ அவ வம்சத்துல வந்தவரோ வந்து இது பண்றோம், அந்த ஃபேமிலில இருந்து வந்தவன். ஓ அப்படியா, சரி. அப்ப வந்து இவருக்கு எல்லாம் சொன்னா அவருக்கு எழுத படிக்கலாம்னு தெரியாது, ஏதோ படிச்சிருக்காரு அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? வித்யாஹீனா ந சோபந்தே. வித்யாஹீனா, வித்யை இல்லாதவர்கள், ந சோபந்தே, அவர்கள் சோபிக்க மாட்டார்கள். they are not honored, they are not respected. சோபத்தேனா ஷைன் அர்த்தம். ந சோபந்தே, don't shine, they don't shine. எப்படின்னா நிர்கந்தா இவ கிம்சுகா, வாசனை இல்லா, நிர்கந்த, சுகந்த, நிர்கந்த, துர்கந்த, 3 கந்தம் இருக்கு. இன்னும் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன இருக்கு? சுகந்தம், சுகந்தம்னா நல்ல வாசனை, துர்கந்தம்னா பேட் வாசனை. சில பூலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மெல்லியா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லியா இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஜாஸ்மின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல வாசனை, சூப்பர் ஸ்மெல் அப்படிங்கிறோம், அது வந்து சுகந்தம். ஓகே, துர்கந்தம்னா பேட் ஸ்மெல். நிர்கந்தம்னா நோ ஸ்மெல், ஒரு ஸ்மெல்லு கிடையாது. மூந்து பார்த்தா என்னதான் மூந்து, ஏன்னா பூவா இது பிளாஸ்டிக் பூவா ஒரிஜினல் பூவா அப்படின்வா. என்னன்னா பிளாஸ்டிக் பூ ஸ்மெல் கிடையாது. அது மாதிரி இந்த பூக்கும் ஸ்மெல்லே கிடையாது. எப்படி வந்து ஸ்மெல் இல்லாத பூக்கு வந்து கிம்சுகம் அப்படின்னா இதுக்கு பூக்கு பேரு. வாசனையே இல்லாத பூக்கு என்ன மரியாதையோ அவ்வளோ மரியாதைதான் இந்த படிப்பறிவு இல்லாத படிக்காத இந்த மக்களுக்கு. என்ன மாதிரி மக்களுக்குன்னா ரூபயோபன சம்பன்னா, அழகா இருப்பார், நல்ல யங்கா இருப்பார், அதே மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலியில பிறந்தவரா இருப்பார், அதாவது படிப்பு இல்லைன்னா அவருக்கு இப்படிதான் மரியாதை. ஓகே, அவ்வளவுதான். சரியா? இது ஜஸ்ட் பாப்போமா? இதுக்கு நோட் பண்ணி எல்லாரும் எழுதிக்கணும். சரியா? பர்சன் born in big family or popular family. வச்சுக்கோ, பிக்னா பாப்புலர்னு வச்சுக்கோ. ஓகேவா? பாப்புலர் ஃபேமிலி, handsome. அடியன் கிம்சுகானா என்ன அடியன்? கிம்சுகம்னா இதுக்கு பேரு, பூக்கு பேரு கிம்சுகம்னா புஷ்பம். ஓகே அடியன். அதாவது என்ன கிம்சுகா, அது என்ன கிளியோ அப்படின்னு இருக்கிற மாதிரி பூவா. அதான் அவர் கிம்சுகம்ன்றது ஜென்ரலாவே பூதான். ஓகே, என்ன ஓ இது என்ன கிளியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குமா அந்த பூ. ஓகே, பூ, அதான் பூ. ஓகே, புஷ்பம் தான், இது ஒரு வகை புஷ்பம். ஓகே, ஹேண்ட்சம் அண்ட் யூத். ஓகே, do not shine without education, like a flower without fragrance. ஓகே, ஆனா பூக்கு வந்து வாசனை இல்லைன்னா எப்படி வந்து அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்காதோ அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத, கல்வி அறிவு இல்லாத ஒருவர் நல்ல அழகாக இருந்தாலும், இளமையோட இருந்தாலும், நல்ல குலத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு மரியாதை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இதை நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கு, அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? அடுத்த வாரம் படிக்கலாம். ஸ்லோகா மீனிங்லாம் அடுத்த வாரம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அதனால வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா? சரி, ஹரியன் சுவாமி. அடியே.
சொல்லுங்க அடியே. எல்லாரும் மீனிங் எழுதிட்டீங்களா? இன்னும் யாரும் எழுதல, அவ மட்டும் சொல்லுங்க. சுவாமி எழுதலன்னு சொல்லுங்க. எழுதுங்க அடியே. ஸ்லோகா மீனிங் எழுதுங்க அடியே. ஏன் எழுதிக்கல? எழுதிண்டாச்சா? நான் எல்லாம் அனுப்புறேன். இதோட மீனிங் எல்லாம் நான் அனுப்பிச்சு விடுறேன், இல்லைன்னா ஷேர் பண்றேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शांति शांति शांति. ओके, पाकलम.